ஹாய் கைஸ், இன்றைக்கி ஆகஸ்ட் 1 வெற்றிகரமாக நம்ம விளாக் ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நான் ஒர்க்குக்கு போகல, தொண்டை கொஞ்சம் சரியில்லை. பட் எனிவே ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி விளாக் பண்ணி ஆகணும். இன்றைக்கி மார்னிங் 9 o'clock ஆகுது. 8 o'clock பெஞ்சு அந்த ஒரு மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ், வணக்கம். நான் உங்கள் ரித்திக். வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம நாள் எப்படி போகுது, என்னென்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மணி 9 ஆகுது. நம்ம டைம் இருக்குது, 9 to 9 தான். எப்படியும் 9 o'clockலாம் ப்ளாக் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது. அவுட்ஃபிட் இந்த கார்கோ பேண்ட் ரெண்டு மணிக்கு அவுட்ஃபிட். முடி எதுவும் பண்ண முடியாது. அவுட்ஃபிட் கிளம்பியாச்சு. இப்போ தான் போகணும். பட் இப்போ என்னென்னா, இப்போ நான் போகிற இடத்துக்கு எங்கள் அம்மா வராங்க. ஸோ வந்துட்டு நான் தான் சொன்னேனே ஆல்ரெடி, நான் ஒரு இன்ட்ரோவர்ட். சொன்னேன்னு தெரில. ஆக்சுவலாக நான் வந்து மிகப்பெரிய இன்ட்ரோவர்ட்டு. யார் முன்னாடியும் பேச மாட்டேன். எங்கள் அம்மா முன்னாடி சுத்தமாக பேச மாட்டேன். நான் சொன்னேனே விளாக் எடுக்க ஈஸி இல்லைன்னு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம கிடைக்கிற டைம்லாம் பண்ணணும். நமக்கு என்ன, ஒன் டே எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும். 9 to 9 கம்ப்ளீட் பண்ணி போதும். ஸோ நம்ம காருக்கு வந்தாச்சு, உள்ளே ஏறிடலாம். எங்கள் அம்மா வந்துட்டாங்க. பேச முடியாது. சாரி, இன்ட்ரோவர்ட். எப்படி எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகுன்னு அது ஒரு வீடியோவாக போகும். ஓகே, அப்படியே கார் எடுத்தேன். காலையில் எழுந்தேன், சாப்பிட்டேன், கிளம்புனேன். இப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு கோயிலுக்கு வந்திருக்கேன். அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போகணும் நம்மளுக்கு. இப்போது எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறோம், அந்த கண்டென்ட்டு போஸ்ட் பண்ணுறோம். அப்போ அந்த கண்டென்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபன்னு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு விளாக் அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் கற்றுக்கிட்டேன். பட் வந்து நம்ம டே பை டே போடுறதும் ஒரு விளாக் தான் அப்படின்னு எனக்கு நிறைய யூடியூபர்ஸ் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். என்னடா பேசிட்டே சொன்னதை பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ என்னென்னா, நேற்று போட்ட வீடியோவில் வந்து எனக்கு நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸே எனக்கு வரல. நேற்று போட்ட ஒரு இன்ட்ரோ வீடியோவுக்கு பாசிட்டிவ் நிறையா இருந்தது. அதை பற்றி நான் பேச வேண்டாம். நெகட்டிவ் என்னென்னா, பேசினதே பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அது கரெக்டு. அது நானே ஒன் டைம் வந்துட்டு அப்லோடு பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தேன். நிஜமாகவே நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். திருப்பி எனக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி நான் பேசுகிறதுனால எனக்கு அப்படி தெரியுது என்னன்னு தெரில. நான் வந்துட்டு நிறையா யூடியூபர்ஸோட விளாக் நான் பார்த்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஃபன் இருக்குது, ஒரு கேங் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். நீ என்னடா சொல்கிறது? எங்களுக்கு தெரியும். நீ தென் எங்கள் அம்மா வந்துட்டாங்க. கைஸ், இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு காருக்குள்ளே தான் போகும் போல்.
கோயிலுக்கு போனாங்க, வந்தாங்க, போனாங்க. எனக்கு வேறு பசி தாங்க முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே சுற்றி இங்கே சுற்றி நான் பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணிட்டேன் சாப்பாடை. என்னால் பசி தாங்க முடியாது கைஸ். அது பெருசாலாம் ஒன்றும் ஆர்டர் பண்ணல. இருங்க காட்டுறேன். இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, பெருசாக ஆர்டர் பண்ணேன்னு கேட்காதீங்க. 2 லேஸ், இதோ அந்த மூலையில் ஒரு ஃப்ரூட்டி தெரியுதா, ஒரு ஃப்ரூட்டி, அப்புறம் ஒரு வாட்டர். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு ஸ்விக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் சேர்ந்து 90 ரூபா தாச்சு. அதனால தான் இது ஆர்டர் பண்ணேன்ட்டு, அவ்வளோ பட்ஜெட் இல்லை. ஓகே, அவ்வளோதான். இது ஒரு சின்ன தகவல், அதுக்காக இந்த ஒரு வீடியோ சொல்கிறேன். இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மணி 1 ஆச்சு, எல்லாத்துக்கும் லஞ்ச் டைம். அதான் எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே கைஸ், பார்ப்போம். மணி 6 ஆச்சு. இன்னைக்கு நாளே காருக்குள்ளே தான் உட்காந்துருக்குறேன். சின்ன சின்ன என்னோடய வேலைகள் மட்டும் நான் பார்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி நீ ஃபுல்லாக காரில் தான் போச்சு. மணி 6. பாப்பா ஒன்று எவ்வளோ காருக்குள்ளே இருக்குன்னு. Many hours later. கைஸ், மணி 7:20 ஆச்சு. ஸ்டில் நான் இப்போ நான் காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கு. எங்கள் அம்மா கூட வந்தாலே இப்படி தான் கைஸ். தூக்கமே தூங்கி இருந்துச்சிட்டேன் உள்ள. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு இன்னைக்கு பார்ப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படியே அங்கே ட்ரைக் போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டேன். நான் கரெக்டாக தான் விளாக் பண்ணுறேன்னு தெரில. கட்டுக்கட்டாக இருக்குது. எப்படி ஜாயின் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ பார்ப்போம். எடிட் பண்ணிட்டு இன்றைக்கி எப்படியாவது போட்டே ஆகணும். இன்றைக்கி 1ஆம் தேதி போட்டே ஆகணும், விடக்கூடாது. ஃபைனலி இன்றைக்கி கூட விளாக் முடிச்சுட்டுன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணும் போது தான் தெரியும் எப்படி இருக்குது இந்த மாதிரின்னு. ஏதோ ஒன்று நம்ம ட்ரை பண்ணது குவாலிட்டியாக முடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். பார்ப்போம். இதில் ஏதாவது தப்பு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சைனிங் ஆஃப். Maybe I just lost control. These nights keep on taking toll. Find me out here on my own.